இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அடுத்த 3 நாட்களுக்கு தொடர் வெப்ப எச்சரிக்கை. மெட் மலேசியா அறிவிப்பு. மலேசிய வானிலை ஆய்வுத்துறையான மெட் மலேசியா தீபகற்ப மலேசியாவின் 7 பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு தொடர்ந்து அதிக வெப்பநிலை நிலவும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. மெட் மலேசியா வெளியிட்ட தகவலின்படி பெர்லிஸ் கெடார் மாநிலத்தின் குபாங் பாசு, பாடங் தெராப், பொகோக்செனா, சிக், பாலிங் மற்றும் பண்டார் பாரு ஆகிய மாவட்டங்கள் எந்த எச்சரிக்கைக்குள் அடங்க உள்ளன. இந்த பகுதிகளில் தினசரி அதிகபட்ச வெப்பநிலை தொடர்ந்து குறைந்தது 3 நாட்கள் 35 முதல் 37 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக வெப்பத்தால் உடல்நல பாதிப்புகளை தவிர்க்க பொதுமக்கள் போதுமான தண்ணீர் அருந்தி வெளிப்புற செயல்பாடுகளை குறைத்து உடல் நலத்தை பாதுகாக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். வழிபாட்டு தலங்களின் கட்டிடம் சட்டப்படி இருக்க வேண்டும். பஹாங் சுல்தான். பஹாங் மாநிலத்தின் வழிபாட்டு தலங்கள் கட்டப்படும் போது நடைமுறையில் உள்ள சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் என்று பஹாங் சுல்தான் அல் சுல்தான் அப்துல்லா சுல்தான் அகமது ஷா கூறியுள்ளார். சட்டப்பாதையை பின்பற்றாமல் கட்டிடங்களை இடிப்பது விதிமுறைகளை மீறுவதோடு மட்டுமல்லாமல் இன மற்றும் மத சமூகங்களுக்கு இடையில் தவறான புரிதலும் பதற்றமும் உருவாகும் அபாயம் இருப்பதாக அவர் தெரிவித்தார். சட்டங்கள் ஒழுங்கு, நீதி மற்றும் சமூக ஒற்றுமையை பாதுகாக்கும் நோக்கத்திலேயே உருவாக்கப்பட்டவை என்றும் அவர் கூறினார். தெமலோவில் தாமான் புக்கெட் பெண்டராவில் அமைந்துள்ள தெங்கு அமீர் இப்ராஹிம் சுல்தான் அப்துல்லா பள்ளிவாசலை திறந்து வைத்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், உள்ளூராட்சி அமைப்புகள் மற்றும் சமூக தலைவர்கள் இணைந்து நடைமுறைகளை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் மாநில ஒற்றுமையை பாதுகாக்க மக்கள் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் சுல்தான் அறிவுறுத்தினார். டிக்டாக் நேரலையில் உணவு உண்டு ரமலானை அவமதித்ததாக கூறி பெண் கைது. டிக்டாக் நேரலையில் திறந்த வெளியில் உணவு உண்டு தண்ணீர் குடித்ததாக கூறி நெகிரி செம்பிலான் குவாலபிலாவில் 27 வயது பெண் நேற்று கைது செய்யப்பட்டார். இரவு 10 மணிக்கு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட பின் அவர் விடுவிக்கப்பட்டார். ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:45 மணி அளவில் டிக்டாக்கில் தன்னை பின்தொடர்பவர்களுடன் நேரலையாக பேசிக் கொண்டிருந்த போது அப்பெண் தண்ணீர் குடித்ததும் உணவு உண்டதும் வைரலான வீடியோவில் தெளிவாக தெரிந்தது. இதையடுத்து இஸ்லாத்தை அவமதித்ததன் பேரில் 1998 ஆண்டு ஷரியா குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரணை நடைபெறுவதாக மாநில இஸ்லாமிய சமய விவகாரத்துறை கூறியது. மத உணர்வுகளை மதித்து ரமலான் மாதத்தின் புனிதத்தை காக்க அனைவரும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என அதிகாரிகள் அறிவுறுத்தினர். ஆண்டுதோறும் தேசிய பயிற்சியாளர்களில் 25,000 பேர் ராணுவ சேமப்படையில் பதிவு செய்யப்படும். PLKN எனப்படும் தேசிய சேவை பயிற்சி திட்டம் 3.0வில் ஒவ்வொரு ஆண்டும் பங்கேற்கும் 25,000 பயிற்சியாளர்களை ராணுவ சேவைப்படையில் பதிவு செய்வதற்கு தற்காப்பு அமைச்சர் திட்டமிட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள 13 பயிற்சி முகாம்களில் அனைத்து பயிற்சியாளர்களும் பெற்ற பயிற்சியை தொடர்வதற்கான ஒரு முன்னேற்பாடு நடவடிக்கை இதுவென தற்காப்புத்துறை துணை அமைச்சர் அட்லி ஷஹார் தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய சேவை பயிற்சி திட்டம் 25,000 பயிற்சியாளர்களை உருவாக்குவதால் அவர்கள் அனைவரும் ராணுவ சேமப்படைகள் பதிவு செய்ய விரும்புகிறோம் என அவர் சுட்டிக்காட்டினார். தேசிய சேமப்படையில் அவர்கள் உறுப்பினர்கள் என நாங்கள் அறிந்திருப்பதால் அந்த தேசிய வீரர்கள் அவசியம் என தற்காப்பு அமைச்சு கருதுவதாக அட்லி ஷஹார் தெரிவித்தார். கிராமப்புறங்கள் உட்பட சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் தேசிய ராணுவத்தில் சேர வேண்டும். தேசம் என்பது பாதுகாப்பிற்கு மட்டுமல்ல, எதிர்காலத்தில் நமது நாட்டின் இறையாண்மையையும் பாதுகாக்க உதவும் என்று இன்று மேலவையில் வாய்மொழி கேள்வி பதில் அமர்வின் போது அவர் இத்தகவலை வெளியிட்டார். கார்ப்பரேட் மாஃபியா குற்றச்சாட்டை நிராகரிக்கும் MICC. அது போதாது, வெளிப்படையான விசாரணை அவசியம். DAP. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MICC அதிகாரிகள் கார்ப்பரேட் மாஃபியா குற்றச்சாட்டை மறுத்தாலும் அது மக்களின் நம்பிக்கையை மீட்டதில்லை. ஆனால் சம்பவத்தை விசாரிக்க ஒரு அரசாங்க விசாரணை நடத்த வேண்டும் என்று DAP தெரிவித்துள்ளது. ப்ளூம்பர்க் செய்தி நிறுவனத்தின் அறிக்கையில் சில MICC அதிகாரிகள் வணிக நிறுவனங்களின் நிர்வாகிகளிடம் பங்குகளை விற்பனை செய்ய அழுத்தம் செலுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டுள்ளன. இதற்கு பதிலாக MICC அந்த குற்றச்சாட்டுகளை பொய் மற்றும் தவறானவை என நிராகரித்தது. இந்நிலையில் DAP தலைவர் கோபிந்த் சிங்
இந்த சம்பவம் விசாரணைக்கு உட்பட்டது என்பதை உறுதி செய்ய வெளிப்படையான விசாரணை அவசியம் என்று தெரிவித்தார். டிஏபி செயலாளர் லோக்சியூஃபுக் அரசின் பதில் போதுமானதாக இல்லை என்றும் மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவில்லை என்றும் கூறினார். இந்நிலையில் டிஏபி அமைச்சர்கள் வரவிருக்கும் அமைச்சரவை கூட்டத்தில் சம்பவத்தை விசாரிக்க விசாரணை ஆணையத்தை அமைக்க முனைவார்கள் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது. ரவாங் உச்சிமலை முனீஸ்வரர் கோவில் இடிக்கப்பட்டது. சிலைகள் முன்கூட்டியே வெளியேற்றப்பட்டன. இன்று அதிகாலை ஸ்லாங்கூர் ரவாங்கில் உள்ள உச்சிமலை முனீஸ்வரர் ஆலயம் இடிக்கப்பட்டது. கோவில் நிர்வாகத்தினர் சிலைகள் மற்றும் புனித பொருட்களை முன்கூட்டியே மாற்றியதால் இடிப்பு எந்த தடங்களும் இன்றி அமைதியாக நடைபெற்றதாக கூறப்படுகிறது. அங்கிருந்து வெளியேற நில உரிமையாளரான யாயாசான் குப்ரா விதித்த 14 நாள் காலக்கெடு நேற்று நள்ளிரவு முடிவதற்கு முன் சிலைகள் அகற்றப்பட்டன. இதையடுத்து விடியற்காலை 3 மணி அளவில் போலீஸ் மேற்பார்வையில் தன்னார்வலர்களால் கோவில் இடிக்கப்பட்டது. சம்பவத்தின் போது எந்த பிரச்சனையோ சலசலப்போ ஏற்படவில்லை. ஒப்புக்கொள்ளப்பட்டபடி வெளியேற்றியதன் மூலம் சட்டத்தை மதித்து கோவில் நிர்வாகத்தினர் செயல்படுத்தப்பட்டுள்ளனர். அவர்களின் ஒத்துழைப்புக்கு நன்றி கூறுவதாக யாயாசான் குப்ரா பேச்சாளர் கூறியதாக மலேசியா கினி ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த கோவில் உடைப்பு சம்பவம் காணொலிகள் சமூக ஊடகத்தில் தற்போது வைரலாக பகிரப்பட்டு வருகின்றன. கோவில் உள்ள இடத்தை பிப்ரவரி 23ஆம் தேதிக்குள் காலி செய்யாவிட்டால் தம் மீது நில அத்துமீறல் குற்றச்சாட்டு கொண்டு வரப்படும் என கொம்பாகை சேர்ந்த போலீஸ் அதிகாரி ஒருவர் மிரட்டியதாக இக்கோவிலின் செயற்குழு தலைவர் ஆர் அரீந்திரன் நேற்று புகார் செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓரின சேர்க்கை டேட்டிங் செயலிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை ஆய்வு. மலேசிய தொலைத்தொடர்பு மற்றும் பல்லுலக ஆணையமான MCMC ஓரின சேர்க்கைக்கான டேட்டிங் செயலிகளை கட்டுப்படுத்த சட்ட நடவடிக்கைகளை ஆராய்ந்து வருகிறது. இதுவரை கிரிண்டர் மற்றும் ப்ளூட் என போன்ற சில இணையதளங்களுக்கான நுழைவு தடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அச்செயலிகளை ஆப் ஸ்டோர் அல்லது கூகுள் பிளேயில் இருந்து நீக்குமாறு MCMCக்கு இதுவரை கோரிக்கை விடுக்கப்படவில்லை என தொடர்புத்துறை அமைச்சர் கூறியுள்ளது. என்றாலும் அச்செயலிகளை கட்டுப்படுத்த சட்ட ரீதியாக சில வழிகள் ஆராயப்பட்டு வருகின்றன. இந்நடவடிக்கை இணைய குற்ற செயல்கள் மற்றும் சட்ட ரீதியான பொருத்தமற்ற உள்ளடக்கங்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்படுவதாக அது கூறிற்று. தவிர புதிய இணைய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கூடுதல் அதிகாரங்களை வழங்கும் வாய்ப்புகளையும் அமைச்சு பரிசீலித்து வருகிறது. கிரிண்டர், ப்ளூட், குரோலர் போன்ற செயலிகள் பரவலாக ஓரின சேர்க்கைக்கு பயன்படுத்தப்படுகின்றன. சீனா, சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு சிற்றரசு போன்ற நாடுகளில் இச்செயலிகள் அதிகாரப்பூர்வ ஆப் ஸ்டோரில் இருந்து நீக்கப்பட்டு அல்லது முடக்கப்பட்டு உள்ளன. அடுத்த ஆண்டு முதல் ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு அதிக கணித பாட நேரம். அடுத்த ஆண்டிலிருந்து ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு கணித பாட நேரம் அதிகரிக்கப்படுவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. புதிய திட்டத்தின் கீழ் 1ஆம் ஆண்டு முதல் 3ஆம் ஆண்டு வரை உள்ள மாணவர்களுக்கு வாரத்திற்கு 3.5 மணி நேரங்கள் கணிதம் கற்பார்கள். 4ஆம் ஆண்டு முதல் 6ஆம் ஆண்டு வரையிலான மாணவர்கள் வாரத்திற்கு 3 மணி நேரம் கணித பாடம் பெறுவார்கள். மொத்தமாக ஆரம்ப பள்ளி மாணவர்கள் 6 ஆண்டுகளில் 608 மணி நேர கணித கல்வியை பெறுவார்கள். நடப்பில் அது 576 மணி நேரங்களாக மட்டுமே உள்ளது. இம்மாற்றம் மாணவர்களின் அடிப்படை கணித திறன்களை வலுப்படுத்தவும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்விக்கான அடித்தளத்தை மேம்படுத்தவும் உதவும் என அமைச்சு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இது அடுத்த ஆண்டில் முழுவதும் அமல்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆரம்ப பள்ளிகளில் கணித பாட நேரத்தை 6 ஆண்டுகளில் குறைந்தது 1000 மணி நேரங்களாக அதிகரிக்க அமைச்சு கொண்டுள்ள குறுகிய, நடுத்தர மற்றும் நீண்டகால திட்டம் குறித்து பந்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தஸ்ரீ ரபிசி ரம்லி மக்களவையில் கேட்ட கேள்விக்கு அமைச்சு அவ்வாறு பதிலளித்தது. கார்ப்பரேட் மாஃபியா குற்றச்சாட்டு, நற்பெயரை கெடுக்கும் சதி MACC. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC மீது எழுந்துள்ள கார்ப்பரேட் மாஃபியா குற்றச்சாட்டுகளுக்கு அது மீண்டும் கடும் மறுப்பு தெரிவித்துள்ளது. இக்குற்றச்சாட்டுகள் அதன் புகழை கெடுக்க மேற்கொள்ளப்படும் சதி முயற்சியாகும் என MACC கூறியது. அடிப்படை ஆதாரம் இல்லாத பெயரில்லா வலைப்பதிவிலிருந்து வந்த குற்றச்சாட்டுகளை ப்ளூம்பர்க் ஆராயாமல் செய்தியாக வெளியிட்டுள்ளதாக MACC கூறியது. அத்தகைய பொய்யான குற்றச்சாட்டுகள் பொதுமக்களின் நம்பிக்கையை பாதிக்கக்கூடும் எனவும் அவ்வாணையம் எச்சரித்தது. ஊழல் எதிர்ப்பு பணியை அச்சமின்றி தொடரவும் MACC உறுதியளித்துள்ளது. எது எப்படி இருப்பினும் தற்போது போலீஸ் விசாரணை நடைபெற்று வருவதால் அதற்கு முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதாகவும் MACC கூறிற்று.
இக்குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அரசு விசாரணை ஆணையத்தை அமைக்க வேண்டும் என டிஏபி பொதுச் செயலாளர் ஆந்தோனி லோக்கு வலியுறுத்தியுள்ளார். மாசிசா தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் வி காசியோங்கும் வெளிப்படையான விசாரணை தேவை என கோரியுள்ளார். பெரிக்கத்தான் நேஷனல் தலைவராக சம்சுரி நியமிக்கப்பட்டதற்கு MIPP வரவேற்பு. பெரிக்கத்தான் நேஷனல் கூட்டணியின் புதிய தலைவராக டத்தோஸ்ரீ டாக்டர் சம்சுரி முக்தார் நியமனம் செய்யப்பட்டிருப்பதை மலேசிய இந்திய மக்கள் கட்சியான MIPP வரவேற்றுள்ளது. தெலங்கானா மந்திரி பிரசாரமான சம்சுரியின் தலைமைத்துவத்தின் கீழ் எந்த எதிர்க்கட்சியின் கூட்டணி தொடர்ந்து பீடுநடை போடும் என MIPP தலைவர் பி புனிதன் நம்பிக்கை தெரிவித்தார். இதனிடையே பெரிக்கத்தான் தலைவராக பெரிய பொறுப்பை ஏற்பதால் சம்சுரி மந்திரி பிரசார் பதவியிலிருந்து விலக வேண்டும் என சில தரப்பினர் அழுத்தம் கொடுத்து வருகின்றனர். அது தேவையில்லாத ஒன்று என குறிப்பிட்ட புனிதன், ஒரே நேரத்தில் இரு பொறுப்புகளையும் திறம்பட செய்யும் திறமை அவருக்கு உறுதியாக உள்ளதாக சொன்னார். அவருடன் நெருங்கி பழகிய வேளையில் முன்னாள் தலைவர் தான்ஸ்ரீ முகமது முஹிதீன் யாசின் போலவே இந்திய சமூகத்தின் நலனில் அக்கறை கொண்டவர் புனிதன் என்று அவர் சொன்னார். இந்நிலையில் இந்திய சமூகத்தை நெருங்கி அவர்களின் மனக்குரல்களை நேரடியாக கேட்டு நாட்பட்ட பிரச்சனைகளை களைய சம்சுரிக்கும் சமூகத்திற்கும் இடையில் MIPP உறவு பாலமாக விளங்கும் என்றார் அவர். அதிகார துஷ்பிரயோகம் செய்ததாக சந்தேகிக்கப்படும் PBT ஓய்வூதியதாரரை MACC திரும்ப பெற்றது. தனது மனைவிக்கு சொந்தமான நிறுவனத்திற்கு தான் வேலை செய்யும் அலுவலகத்தின் வாகனங்களை சீரமைப்பு மற்றும் பழுதுபார்ப்பு வேலைகளை வழங்கியதன் மூலம் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாக சந்தேகத்தின் பேரில் ஊராட்சி மன்றத்தின் ஓய்வு பெற்ற பணியாளர் ஒருவரை பினாங்கு MACC தடுத்து வைத்துள்ளது. அந்த சந்தேக பேர் வழியை மார்ச் 1 வரை 5 நாட்களுக்கு தடுத்து வைக்கும் உத்தரவை மேஜிஸ்ட்ரேட் நூர் ஃபத்ரினா ஜுல்கைரி பிறப்பித்தார். இன்று காலை ஜார்ஜ் டவுன் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் MACC செய்து கொண்ட மனுவை தொடர்ந்து 50 வயது மதிக்கத்தக்க அந்த ஆடவரை தடுத்து வைக்கும் உத்தரவுக்கு அனுமதி பெறப்பட்டது. நேற்று மதியம் 1 அளவில் பினாங்கு MACC அலுவலகத்திற்கு வாக்குமூலம் அளிக்க வந்தபோது அந்த ஆடவர் கைது செய்யப்பட்டார். 2024 ஆண்டு தனது பதவியை பயன்படுத்தி தனது மனைவியின் நிறுவனத்தை அவர் பணிபுரிந்த அலுவலகத்தின் வாகனங்களை பழுது பார்ப்பது மற்றும் பராமரிப்புக்காக சுமார் 7 லட்சம் ரிங்கிட் தொகைக்கு நியமித்ததை தொடர்ந்து தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனிடையே அந்த முன்னாள் பணியாளர் கைது செய்யப்பட்டதை பினாங்கு MACC-யின் இயக்குனர் டத்தோ கருணாநிதி சுப்பையா உறுதிப்படுத்தியுள்ளதோடு இந்த விவகாரம் 2009 ஆண்டின் MACC சட்டத்தின் 23வது பிரிவின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். அல் குரானை மிதித்த புகைப்படம் வைரல். UMPSA மாணவர் கைது. UMPSA எனப்படும் மலேசிய பஹாங் அல் சுல்தான் அப்துல்லா பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் இஸ்லாத்தை அவமதித்ததாக கூறி இன்று அதிகாலை போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இஸ்லாமியர்களின் புனித நூலான அல் குரானை மிதித்து அதன் புகைப்படத்தையும் நபிகள் நாயகத்தை அவமதிக்கும் கருத்துக்கள் சமூக ஊடகங்களில் பதிவிட்டதற்காகவும் அந்நடவடிக்கை எடுக்கப்பட்டது. சந்தேக நபரை தடுத்து வைத்து விசாரிக்க இன்று நீதிமன்ற ஆணை பெறப்படும் என பஹாங் போலீஸ் தலைவர் டத்தோஸ்ரீ யாஹ்யா ஒத்தமான் கூறினார். குற்றவியல் சட்டம் மற்றும் தொடர்பு பொருளுடக சட்டத்தின் கீழ் இச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது. இதனிடையே 3R எனப்படும் இனம், மதம், ஆட்சியாளர்களை நிந்திக்கும் அல்லது வெறுப்பை தூண்டும் எந்த கருத்துடனும் சமரசம் செய்ய மாட்டோம் என UMPSA பல்கலைக்கழகம் வலியுறுத்தியுள்ளது. அவ்வகையில் உள் விசாரணையும் நடைபெற்று சம்பந்தப்பட்ட மாணவர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் கட்டொழுங்கு விதிகளின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அது எச்சரித்தது.